முன்னாள் அமைச்சர் பொன்முடி கடந்த 2016 மற்றும் 2011 ஆண்டுகளில் தமிழக அரசின் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பதவி வகிக்கின்றார். அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மண் குவாரிகளில் அதிக அளவில் செம்மண் எடுப்பதன் மூலம் அரசுக்கு 28,26,40,600 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி, உறவினர் உள்ளிட்டோர் இது கடந்த 2012 தமிழக லஞ்ச ஒழிப்பு தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இருந்து வருகிறது. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி தொடர்புடைய இடங்களில் கடந்த ஜூலை மாதம் சோதனை நடத்தினார்கள். சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் நடந்த சோதனைகளை தொடர்ந்து பொன்முடியும் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார். செம்மண் முறையீடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாடுகளில் நிறுவனங்களில் முதலீடு செய்வதாகவும் சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்களில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உட்பட 81,70,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி, KS ராஜமகேந்திரன், ஜெயச்சந்திரன், KS சதானந்தம், கோபிநாத் மற்றும் KS பிசினஸ் ஹவுஸ் நிறுவனம் உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 90 பக்க குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து கடந்த மாதம் 24ஆம் தேதி கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் மீண்டும் சிறப்பு நீதிமன்ற விசாரணை முன்பாக வந்தபோது குற்றச்சாட்டுகள் பதிவுக்கு இன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள போது அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையை அடுத்த மாதம் தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையாக தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதி நீண்ட நாட்களாக இந்த விசாரணை தள்ளி வைக்க முடியாது என்று தெரிவித்திருந்தார். பின்னர் விசாரணையை ஜனவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்று குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் குற்றச்சாட்டுக்கு பதிவிற்கு குற்றச்சாட்டப்பட்ட அனைவருமே அன்று தினம் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.